ஐயா நிரந்தரமா ஒரு வீட்டுல பணம் தங்கணும்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஏதாவது சில மூலிகைகள் இருக்கா? நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, என்னை பாக்கு பைரவ பைரவிலி வாழ்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, பணம் ஒரு கருவின்றாங்க. பணத்தை தான் எல்லாமே உலகமே நடந்துகிட்டு இருக்கு. பணம் ஒரு விஷயமே கிடையாது. 1 கோடி ரூபாய் கடன் வேண்டாம், 5 கோடி ரூபாய் கடன் வேண்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஏதாவது பண்ணிக்கிற போறேன் அப்படின்னு கிடையாது. பணத்தை வச்சு எல்லாம் பண்ணவே முடியாது. அதை காட்டியும் சித்தர்கள் வழிபாட்டில் ரொம்ப விஷயம் இருக்கு. ஒரு ஏரிசிங்கி நாங்கள் மூலிகை கொடுத்துட்டு இருக்கிறோம். தொழில் தொடங்குறவங்களுக்கு ஏரிசிங்கின்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறோம். நிரந்தரம் பணம் தங்குறதுக்கு சில சூட்சமும் பத்ராளி மந்திரம் சொல்றோம். அதையும் பண்ணுங்க. இந்த ஏரிசிங்கை வச்சு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு விரையில்லாத கடன் கிடைக்கும், விரையில்லாத செல்வம் கிடைக்கும். பணம் தங்குறதுக்கு 3 விஷயம் போதும். 3 விஷயத்தை நீங்க வீட்டில் வச்சீங்கன்னா விரயமில்லாத பணம் கிடைக்கும். முதல் விஷயம் வந்து கல் உப்பு. கல் உப்பு ஒரு டப்பால போட்டு வைக்கிறோம், ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிடறோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சோவிமுத்து, அதை போட்டு வச்சிடறோம் ஒரு கிண்ணத்துல. 3வது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு சொல்லுவோம்ல, லவங்கப்பட்டம் சொல்லுவாங்க அது. 4வது ஜலம். யார் யார் வீட்டில் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் என்னைக்கும் செல்வம் குறையாது, வற்றாத செல்வம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். யார் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அந்த ஜலத்தை கொடுங்க, அந்த கல்கண்டை கொடுங்க.